Hi friends, welcome to Zion. Indian military forceல இருக்கிற most powerful weapons தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Number 1, Pinaka MLRS. Pinaka ஒரு லாங் ரேஞ்ச் மல்டி லான்ச் ராக்கெட் சிஸ்டம். கிட்டத்தட்ட 1998 40 கிலோமீட்டர் ரேஞ்சில் 12 ராக்கெட்ஸோட 8x8 ட்ரக்கில் NBC ப்ரொடெக்ஷனோட வர ஒரு ஜெயண்ட் ராக்கெட் லான்ச்சர். இதோட இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷனோ 65 கிலோமீட்டர் ரேஞ்சில் தாக்கக்கூடிய சிஸ்டமாக அப்டேட் பண்ணாங்க. 1999 கார்கில் போரில் அதிகமாக யூஸ் பண்ண ராக்கெட் லான்ச்சர் இது தான். இந்தியன் ஆர்மி கிட்டத்தட்ட 15 பேட்டரி 5000 ராக்கெட்ஸை ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வருஷமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்பர் 2, நாக் மிசைல் கேரியர். இது 3வது ஜென்ரேஷன் நாக் ஆன்டி டேங்க் மிசைல் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது. இதில் 8 லோடர் மிசைலும் 8 ரீலோடர் மிசைலும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஐஆர் சென்சரோட லேட்டஸ்ட் மாடிஃபிகேஷன் தான் எனிமி டேங்கை மிக துல்லியமாக கணிக்க முடியும். இந்த மிசைல்ஸ்னால 5 கிலோமீட்டர் தூரத்தை ரொம்ப ஈஸியாக கடக்க முடியும். இந்த டேங்க்னால தண்ணிக்கு மேலேயும் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். இந்த டேங்க் சிஸ்டம் வெகு சில கண்ட்ரிஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. முதல்ல நம்மக்கிட்ட 13 டேங்க்கும் 433 மிசைலும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது 200 டேங்க்கும் 7000 மிசைல்ஸும் இருக்குது. நம்பர் 3, T-90S பீஷ்மா. கிட்டத்தட்ட 5000க்கு மேலே T-55x72 டேங்க்ஸை இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக T-90S தான் கொண்டு வந்தாங்க. பீஷ்மா T-90S ரஷ்யன் கவர்மெண்ட்டால் மேனுஃபேக்சர் பண்ணது. இதோட வெயிட் 48 டன்ஸ். இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 க்ரூ மெம்பர்ஸ் உட்காரலாம். ஆட்டோலோட 125 mm ஸ்மூத் த்ரோப் கன்னும் வச்சுருக்காங்க. இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இதுக்கு மேலே பிளேஸ் பண்ணியிருக்கிற 12.7 mm மிஷின் கன் மேனுவலாக மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற கமாண்டரோட மெக்கானிக்கலாகவும் ஆப்ரேட் பண்ண முடியும். இது முன்னாடி T-90S டவுன்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ரஷ்யன் T-90Aன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃப்ரெஞ்ச், இஸ்ரேல் அண்ட் ஸ்வீடிஷ் சப்சிஸ்டத்தோட மிங்கிள் பண்ணி ரஷ்யன் வேரியண்ட்டை விட இது அதிகபட்ச ஃபீச்சர்ஸோட இந்தியன் எக்கானமி பில்ட் பண்ணாங்க. இனிஷியலாக நம்மக்கிட்ட 600 நம்பர்ஸ் ஆஃப் T-90S பீஷ்மா இருந்துச்சு. ஆனால் 2020க்கு அப்புறம் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 1500 டேங்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்பர் 4, P-8I நெப்டியூன். இந்தியாவில் 7500 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடற்கரையும் நூற்றுக்கணக்கான ஐலாண்டையும் பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்குது. P-8 நெப்டியூன் தான் இந்த ஏரியாலாம் கவர் பண்ணி ரேடார் மூலமாக கடலில் ஏதாவது சம்பெரின் இல்லைன்னா போர்க்கப்பல் இருக்கான்னு மிலிட்ரி பேஸ்க்கு மெசேஜ் அனுப்பிவிடும். இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி மூலமாக 4000 கிலோமீட்டர் தூரத்தையும் 4 மணி நேரத்தில் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது. இது ஒரு மாடிஃபை கமர்ஷியல் ஏரோப்ளேன். இதுக்குள்ளே 6லேருந்து 8 MK-54 அதோட ரெக்கைக்கு கீழே 4 மிசைலையும் வச்சுருக்கு. இதனால் இந்தியா கடற்கரை மேலே எந்த சப்மரீன் ஈஸியாக தாக்க முடியாது. இப்போதைக்கு 8 P-8I நெப்டியூன் தான் இருக்குது. நம்பர் 5, INS விக்ரமாதித்யா அண்ட் கொல்கட்டா கிளாஸ் டிஸ்ட்ராயர்ஸ். INS விக்ரமாதித்யா இது வரைக்கும் இந்தியன் நேவி ஆப்ரேட் பண்ணப்பட்டதுலேயே இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்னா இதை தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 45,000 டன் ரீஃபர்பிஷ்ட் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டது. இதோட கெப்பாசிட்டி 24 MiG-29K ஃபைட்டர் ஜெட்ஸையும் 6 ASW AFW ஹெலிகாப்டர்ஸையும் இதனால் ஒரே நேரத்தில் கம்பைன் பண்ணி கேரி பண்ண முடியும். INS விக்ரமாதித்யாவும் கொல்கட்டா கிளாஷ் டிஸ்ட்ராயரையும் கம்பைன் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு அழிக்க முடியாத சொத்தை கொடுத்துருக்கு. இதில் ரஷ்யன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சென்சர் சிஸ்டமால் கிரியேட் பண்ணப்பட்டதுனால எந்த விதமான ஏர்பார்ன் சிஸ்டம்னாலையும் இதை கிராக் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற விக்ரமாதித்யாவில் எந்த விதமான செல்ஃப் டிஃபென்ஸும் இன்னும் ஃபிட் பண்ணலை. அதனால நெக்ஸ்ட் ரீஃபிட்டில் பரக் 8 SAM சிஸ்டமை இதில் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக பில்ட் பண்ண போகிறாங்க. INS கொல்கட்டா ஃபர்ஸ்ட் மாடர்ன் இந்தியன் டிஸ்ட்ராயர். இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மாடர்ன் வார்ஷிப் டு யூஸ் ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேண்ட் அரே சிஸ்டம். அதாவது இதில் 4 ஸ்டாட்டிக் MS ஸ்டார் சிஸ்டம் இருக்குது இன்ஸ்டெட் ஆஃப் 1. அதாவது ஒரு வேலை பண்ணுறதுக்கு பதிலாக இது 4 வேலை ஒன்றா பண்ணும். சர்ச் பண்ணி டார்கெட்டை ட்ராக் பண்ணி ஃபயரும் பண்ணும். இதை சிங்கிள் சிஸ்டமில் கண்ட்ரோல் பண்ணி அந்த டார்கெட்டை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால் ஃபயர் பண்ணுற டோட்டல் கண்ட்ரோல் சிஸ்டமையும் ஒரே இதில் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 16 பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் லாங் ரேஞ்ச் ஆன்டி மிசைல்ஸ் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற வார்ஷிப்லேயே டெட்லியஸ்ட் வார்ஷிப்ன்றதை IS கொல்கட்டா கேரியருக்கு சொல்லுவாங்க.
இதனால் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்கிற ஒரு எனிமி ஷிப்பை ரொம்ப அக்யூரேட்டாக ஹிட் பண்ண முடியும். இந்த ஷிப்பில் நிறைய ஆன்டி சப்மரின் லான்ச்சர் சிஸ்டம் இருக்குது, 76 mm மெயின் கன்ஸும் இருக்குது, 30 mm கேட்லின் கன்ஸும், டூவல் ஹெலிகாப்டர் ஹேங்கர்ஸும் இந்த இதில் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஃபால்கன் அவாஸ், பிரம்மோஸ் மிசைல், INS சக்ரா, Su-30 MKIன்னு சொல்லி இருக்கிற நிறைய சிஸ்டம் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் இதை பற்றி இருக்கிற நிறைய போஸ்ட்டை டெய்லி அப்டேட் பண்ணுவோம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் கீப் ஃபாலோவிங். தேங்க்யூ.